பூஜையில் கல்லுப்பு பயன்படுத்துவதன் முக்கிய காரணம் அது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து செல்வத்தையும் மங்களத்தையும் பெருக்கும் சக்தி கொண்டது. மேலும் இது கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு இடத்தை தூய்மைப்படுத்துகிறது. கல்லுப்பின் ஆன்மீக முக்கியத்துவம். எதிர்மறை ஆற்றல் நீக்கம். கல்லுப்பு எதிர்மறை அதிர்வுகளை உறிஞ்சி அவற்றை நடுநிலையாக்கும் சக்தி கொண்டது. இது வீட்டையும் பூஜை அறையையும் தூய்மைப்படுத்தி அமைதியை நிலைநாட்ட உதவுகிறது. செல்வ வளர்ச்சி. கல்லுப்பை பூஜை அறையில் வைப்பது மகாலட்சுமியை ஈர்த்து செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. பரிகாரங்கள். அடகு வைத்த நகைகளை மீட்க, கடன் தொல்லை நீங்க போன்ற பல பரிகாரங்களுக்கு கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது. மங்களப் பொருள். உப்பில்லா பண்டம் குப்பையில்லை என்ற பழமொழி உணர்த்துவது போல உப்பானது உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் மங்களம் சேர்க்கும் முக்கிய பொருளாக கருதப்படுகிறது. தூய்மை. இது ஒரு சிறந்த கிருமிநாசினி என்பதால் வீட்டை சுத்தம் செய்ய கல்லுப்பை கொண்டு கழுவுவதும் உண்டு. பயன்படுத்தும் முறை. ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி பூஜை அறையில் வைப்பது வீட்டின் ஆற்றலை மேம்படுத்த உதவும். வீடு சுத்தம் செய்யும் போதும் தரையை துடைக்கும் போதும் கல்லுப்பை தண்ணீரில் கலந்து பயன்படுத்துவது எதிர்மறை ஆற்றல்களை அகற்றும். ஆகவே கல்லுப்பு என்பது வெறும் சுவையூட்டி மட்டுமல்ல, அது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள்.